வந்திருக்கும் முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். குடியரசு துணைத் தலைவரை தேர்தலுக்கான தேர்தல் அதிகாரி நியமிக்கப்பட்டிருக்கிறார். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான தேர்தல் அதிகாரி நியமிக்கப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுசித்ரா. சுசித்ரா, விவரங்கள். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான அந்த தேர்தல் அதிகாரியை தற்போது தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக நியமனம் செய்து அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. ஜெகதீப் தன்கருடைய ராஜினாமா காரணமாக குடியரசு துணைத் தலைவர் பதவி என்பது காலியாக இருப்பதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் அதற்கான தேர்தலும் விரைவில் நடைபெற உள்ளதால் அதற்கான தேர்தல் அதிகாரியாக மாநிலங்களவையினுடைய செயலராக பணியாற்றக்கூடிய PC மோடியை ரிட்டர்னிங் ஆபீசராக தற்போது அதிகாரப்பூர்வமாக தேர்தல் அதிகாரியாக அவர் நியமித்து தேர்தல் ஆணையமானது அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் கூடுதல் அதிகாரிகளாக நாடாளுமன்றத்தினுடைய செயலகங்களில் செயல்படக்கூடிய கரீமா ஜெயின் மற்றும் விஜயகுமார் ஆகியோரையும் நியமனம் செய்து இந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தேர்தல் ஆணையமானது வெளியிட்டுள்ளது. இன்னும் ஒரு சில தினங்களில் தேர்தல் என்று நடைபெற உள்ளது என்பது தொடர்பான தேதியும் அறிவிக்கப்படும் என்ற ஒரு தகவலை தேர்தல் ஆணையத்துடைய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். முதற்கட்டமாக தேர்தல் அதிகாரிகளை நியமனம் செய்து அந்த நடைமுறை பணிகளை தொடங்கும் பணிகளை தற்போது அதிகாரப்பூர்வமாக தேர்தல் ஆணையம் தொடங்கியிருப்பதன் காரணமாக விரைவில் குடியரசுத் தலைவருடைய தேர்தலுக்கான அந்த ஒரு அதிகாரப்பூர்வ நடைமுறைகள் செயல்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சுசித்ரா.